எதுக்கு? ஆமா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இது அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ருசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் தான் வந்து பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து ரொம்ப இந்தியா வந்ததுலேருந்தே வந்து ஷேகமா வந்து பீச் போகணும்னு சொல்லிட்டே இருந்ததுனால, சரி ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு வந்து லீவுன்றதுனால வீக் ஆஃப், அதனால சரி ஓகே பீச் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு ஏரியா ஒன்று பார்த்தாரு. அதுவும் ஃபுல்லாக வந்து மண்ணடி மாதிரி தான், ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் ஏரியா தான். அது ஃபுல்லாக வந்து உருது ஆளுங்க தான் இருந்தாங்க. ஃபுல்லாகவே எங்கள் ஹஸ்பண்ட் சைட் மாதிரி அங்கே எல்லாமே உருது பேசுகிறவங்களா தான் இருந்தாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பீஃபுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ஏரியா. அந்த சூப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த வீடியோ யூடியூப்பில் ஒருத்தவங்க காமிச்சிட்டு இருக்கோமே. ஸோ அன்றைக்கி என்ன பிளான் பண்ணோம்னா, அதுவும் வந்து பீச்சுக்கு கொஞ்சம் பக்கம்தான். சரி ஓகே அங்கே போயிட்டு இஃப்தார் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். நான் அந்த ஏரியா கண்டிப்பாக காமிக்கிறேன். யாராவது இங்கே இருந்து இந்தியாவிலேருந்து அந்த சைடு வந்து இன்னும் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதில் இருக்கிற ஒரு ரெசிபியும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீஃப்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இது வந்து டிவிகேயோட ஃப்ளாக் வந்து பறக்குது. நானும் ஒரு டிவிகே, அதாவது என்ன சொல்கிறது, இளைய தளபதியை வந்து ஒரு ஹீரோவாக இல்லாமல் ஒரு நல்ல அரசியல்வாதியாக பிடிச்சி நானும் வந்து ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 2026க்காக. ஸோ அதனால அந்த கொடியும் கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தாஷா மக்கான் இந்த ஏரியாவுடைய நேம். ஸோ நான் யாராவது போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு போயிட்டு எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஒரு அக்கா வந்து சூப் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சூப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அந்த பீஃப்குள்ளே இருக்கும் இல்லையா, நாங்கள் வந்து அங்கே மெரபோன்னு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில், இங்கே நல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெரபோனை வந்து தனியாக சூப், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுப்பாங்க. தனியாக சூப் வந்து 50 60 என்னவோ சம்திங். அந்த வந்து மெரபோன் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் 100 என்னவோ சொன்னாங்க. நான் சொல்கிறது இந்தியன் ருபீஸ்க்கு. ஸோ நாங்கள் வந்து அதுவும் நாங்கள் கூட எங்களுக்கு வந்து அந்த எலும்பு வேணும்னு கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 20 ருபீஸோ 30 ருபீஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நாங்கள் வந்து 100 ருபீஸ் கொடுத்து வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு எலும்பு போட்டு ஒரு சூப் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் 2 சூப் வாங்கி குடிச்சிட்டோம், என் ஹஸ்பண்டும் நானும். இன்னும் எனக்கு நினைக்கும் போதே வாய் வந்து அப்படி டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன் சூப் வந்து, எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. ஆனால் இப்போ இந்த சூப் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பே சாப்பிட்டு இல்லைன்றது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அந்த மெரபோனுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த சூப்புடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து அது கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு, காரம் எல்லாமே. ஸோ எங்களுக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அந்த சூப் வந்து. ஸோ அந்த போயிட்டு யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லொக்கேஷன் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். Baba, eu não disse para mim. वो आंसू पासर में आपका पानी दे ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப் குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரோட்டில் தான் வந்து நாங்கள் இஃப்தார் திறக்கிற மாதிரி இருந்துச்சு. வெறும் தண்ணியும் பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஏரியா வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சூப் மட்டும் தான் குடித்தோம். சரியான பசி, அதனால வந்து சரி ஒழுங்கான ஏதாவது ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடை இருந்துச்சு. அதுவும் வந்து அங்கேயே உட்காந்து சூப் குடிச்சிட்டோம். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடையிலே போயிட்டு உட்காந்து, எங்கள் கடை தான் அது, அங்கேயே போயிட்டு உட்காந்து சூப் குடிங்கன்னு பார்த்தா அங்கேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அங்கவும் வந்து இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும், இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மட்டன் கோலா போட்டிருந்தாங்க. பீஃப் சூப்புக்கு மட்டன் கோலா உடச்சி போட்டிருந்தாங்க. 1 2 என்னவோ உடச்சி போட்டாங்க. அதுவும் இன்னும் அந்த மட்டன் கோலா கூட அந்த சூப்பை குடிக்க இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ அந்த கடையிலேயே வந்து சூப்பையும் குடிச்சிட்டு அங்கவே வந்து கபாப், பீஃப் கபாப், அப்புறம் வந்து சிக்கன் கொத்துன்னு சொல்லி ஒண்ணும் தந்தாங்க. அப்புறமேட்டு இன்னும் பீஃபோடைய என்னென்னோ ஒரு கொத்துன்னு சொல்லி இன்னும் நெறைய பேர் எனக்கு பேர் கூட ஞாபகம் கிடையாது. ஸோ எல்லாம் தந்தாங்க. அந்த பீஃப் கொத்துக்கு என்ன சாப்பிடணுமோ அந்த ஒரு இது தந்தாங்க. அது நான் அது ஒரு நல்லா சாஃப்ட்டான பரோட்டா மாரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா அது பேர் பரோட்டா கிடையாதாம். ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பீஃப் கொத்து ஒண்ணு தந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சிக்கன் என்னவோ தந்தாங்க. கபாப் சாப்பிட்டோம். எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிளா தான் இருந்துச்சு. விலை எல்லாமே. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறமேட்டு வந்து கறி வடை சாப்பிட்டோம். கறி வடை வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து பீஃப் கறி தான். பீஃப் கறியில செஞ்ச வடை சாப்பிட்டேன். ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அ எல்லாமே எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அங்க யாராவது நியர்பை இருந்தீங்களோ, இல்லன்னா போணும்னு ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. விலையும் வந்து அவ்ளோ ஜாஸ்தி விலையில தான். ஸோ ரீசனபிளாவே இருந்துச்சு. அப்புறம் இடியாப்பம் வாங்குனோம் நாங்க. அதுக்கும் ஒரு கறி வாங்குனோம். ஸோ இதெல்லாம் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு வந்து ரொம்ப நாளா நெனச்சுட்டே இருந்தேன். ஃபில் ஆச்சு. அப்படி ஒரு ஆசை வந்து. ஏன்னா எனக்கு நல்லா காரம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் காரம் நல்லா சாப்பிடுவேன். ஸோ எனக்கு வந்து நல்ல ஏத்த ஃபுட்டா இருந்துச்சு அங்க சாப்பிட்டது எல்லாமே. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஏரியா வந்து ஃபுல்லாவே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து முஸ்லிம்ஸ் தான் ஃபுல்லாவே இருந்தாங்க. நெறைய முஸ்லிம்ஸ் ஆளுங்க தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஏரியால வந்து சூப்பர் பள்ளியும் இருந்துச்சு. பள்ளிவாசலும் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லயே வந்து எல்லாரும் வந்து தராவியா போறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. தொழுகைக்கு போறாங்க ஆளுங்க வந்து. தராவி தொழுவிக்கிற சவுண்டு கூட வெளிய நல்லா கேட்குது. கிளியரா கேட்குது. தொழுவிக்கிற சவுண்டு கூட. ஸோ எல்லாம் பார்த்துட்டே வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டு, அது அந்த ஏரியாலயே ஃபர்ஸ்ட்டு ஷாப் வந்து இந்த குட்டி கடை வந்து ஸ்வீட் கடை. ஸோ அந்த கடையில வந்து ஒரு ஸ்வீட் இருக்கும். அதுவும் அந்த யூடியூப்ல பார்த்து தான் நாங்க போனோம். ஸோ அந்த ஸ்வீட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பா யாராவது ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஸ்வீட் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இது வந்து நான் டெல்லியில ஒரு வாட்டி சாப்பிட்டேன். ஆனா அந்த டெல்லி வந்து இத விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இதுவும் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு குறை சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. இதுவும் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனா டெல்லியில சாப்பிட்டது வந்து கொஞ்சம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா இங்க போனீங்கன்னா, இந்த ஸ்வீட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்களும் சாப்பிடறதுக்கு ரொம்ப திகட்டல. இனிப்பு வந்து ரொம்ப மீடியமா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்வீட்டும் யாராவது ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணீங்க. அதே ஏரியால ஃபர்ஸ்ட்டு ஷாப் வந்து அக்பர் ஷாப்ன்னு சொல்லி, அக்பர் ஸ்வீட் கடை அந்த கடையோட பேரு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இஃப்தார் முடிச்சுட்டு ஒரு 8:00 மாதிரி நாங்க அப்படியே வந்துட்டோம் மெரினா பீச். எனக்கு வந்து மெரினா பீச் ரொம்ப பழக்கம் தான். நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஷேஹமாக்கும் அவ்வளோ பழக்கம் தான். அவங்களும் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நெறைய வாட்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். சைஹமாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் மெரினா பீச் வந்து. மிச்சம் முழுக்க நடக்க தேவையில்ல. மண்ணில் எனக்கு நடக்கல. கால் இந்த அளவு மண்ணே போதும். என்ன பாபா பாபா உங்களுக்கு என்ன வேணும்? பஞ்சு மிட்டாய் காணுமே. புதன்ல வியாழன்ல இருந்து தான் கேட்கணும். எதுக்கு? ஆமா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இது புதன் வரைக்கும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல சரிமா அவர் மாத்த மாட்டாரு எப்பவுமே. என்ன உயிர் நம்ம மாத்தினா வியாழன் தான் மாத்த. ஹாப்பியா பாபா? பாபா ஹாப்பியா? நான் இதுக்கு ஹாப்பி இல்லையா? மோகன் வந்து பீச் ஹாப்பி இல்லையா? கேக்குறேன். அது வண்ணாரப்பேட்டையில. ஹாப்பி இல்லையா? ஹாப்பி இல்லையா புள்ள? ஸோ மெரினா பீச்லேருந்து அப்படியே நான் கிளம்பினேன். மெரினா பீச்சில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் எனக்கு என்னென்னா மண் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதுலேருந்து கால் எடுத்து வச்சு நடக்கும்போதே செம்மையாக லெக் வந்து பெயின் ஆகும். அவ்வளோ பெயின் வரும் எனக்கு. அதனாலவே கொஞ்சம் உள்ள வரைக்கும் நடக்க நான் ரொம்ப கள்ளத்தனம் படுவேன். ஸோ அங்கேருந்து அப்படியே இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அப்படியே அந்த மண்ணடி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம் தான். இதுவும் சவுகார்பேட்டை அந்த மாதிரி ஏரியா மாதிரி தான். இங்கேயும் நல்ல துணி கடைங்க,
நிறைய ஸ்லிப்பர்ஸு. எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா நான் ஒரு மாரி பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன். இந்த துணி, சப்பல் எனக்கு இல்ல குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு ஏதாவது இருக்குமா? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்லிப்பர் இருக்குமா? அந்த ஏத்த மாதிரி எனக்குன்னு ஒரு செலக்ஷன் இருக்குல்ல, அந்த மாரி செலக்ஷன்ல வந்து நான் அலைவேன். அப்படி எங்க போனாலுமே. ஸோ அப்படி அப்படியே வண்டிய நிறுத்தி ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ போற வழியில டாய்ஸ் கடை ஒண்ணு பார்த்துட்டாங்க ஷேகம்மா. ஸோ அங்க நிறுத்தி ஒரு டாய்ஸ் வாங்கி கேட்டு அடம் பிடிச்சாங்க. ஓகே. பாய் சொல்லுங்க. அதான் இப்படியே மெயின் ரோடு போனா பீச் ரோடு போக முடியுமா? இதுலையா இந்த ரோடு இந்த ரோடு ஷேமா பாய். ஷேமா பாய். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகும்போதே வந்து ஒரு 12 மணி பிந்திருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் ஞாபகம் வருது. சரியா வீட்டுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சைஹாமாக்கு மாவே வாங்கலை, மாவு முடிஞ்சிருச்சு ஈவினிங்கோடையே. சரின்னு சொல்லி அப்போல ஒரு ஃபார்மசி வந்து ஓப்பனில் இருந்துச்சு. ஓப்பன்லன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற டைம் தான். கையில் காலில் விழுந்து எப்படியோ ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு மாவை வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப டயர்ட் குழந்தைங்களுக்குலாம், ஏன்னா 12 பிந்திருச்சுன்றதுனால. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சின்ன ஹெல்ப் தான். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி என் வீடியோவை வந்து பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். பாய்.